அமித்ஷாவுக்கு அடி உதை, கதறிய அமித்ஷா, அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த இந்தியா. அதாவது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது இப்போது ஃபேஷனாகிவிட்டது. அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை அத்தனை முறை கூறியிருந்தால் உங்களது 7 பிறவிக்கும் சொர்க்கத்தில் இடமாவது கிடைத்திருக்கும் என்று மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். இவரின் இந்த பேச்சு நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் ஜெய் பீம் ஜெய் பீம் என முழக்கமிட்டனர். இதனால் அவையை நடத்த முடியாமல் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா செய்தியாளரை சந்தித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அம்பேத்கர் குறித்து பேசியது தொடர்பாக விளக்கம் அளித்த அமித்ஷா, அம்பேத்கர் மீது நேருவுக்கு இருந்த வெறுப்பு அனைவரும் அறிந்ததே என்று எனது கருத்தை திரித்து வெளியிடுகிறார் என்று தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்து கொண்டிருந்த போது பாபா சாஹேப் அம்பேத்கரை காங்கிரஸ் எப்படி எதிர்த்தது என்று நிரூபிக்கப்பட்டது. பாபா சாஹேப் இறந்த பிறகும் காங்கிரஸ் அவரை கேலி செய்ய முயன்றது. பலமுறை காங்கிரஸ் தலைவர்கள் தங்களுக்கு தாங்களாகவே பாரத ரத்னா விருதை வழங்கி கொண்டனர். மேலும் அம்பேத்கர் மீது நேருவுக்கு இருந்த வெறுப்பு அனைவரும் அறிந்ததே. எனது பேச்சு திரிக்கப்பட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அவர்கள் காங்கிரஸ் பிரதமர் நரேந்திர மோடியின் நிறுத்தப்பட்ட அறிக்கையை வெளியிட்டனர். மேலும் அம்பேத்கரை எப்போதும் அவமதிக்காத அரசியல் கட்சியை சேர்ந்தவன் நான். முதலில் ஜனசங்கமும் பிறகு பாஜகவும் தான் அம்பேத்கரின் கொள்கைகளை எப்போதும் பின்பற்ற முயன்றன. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த போதெல்லாம் அம்பேத்கரின் கொள்கையை பிரச்சாரம் செய்துள்ளோம். இடஒதுக்கீடை வலுப்படுத்த பாஜக பணி செய்தது. மேலும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவிடம் இதை சொல்ல விரும்புகிறேன். ராகுலின் அழுத்தத்தால் நீங்களும் கார்கே இதில் இணைந்திருப்பது எனக்கு வருத்தமளிக்கிறது. மல்லிகார்ஜுன் கார்கே என்னை ராஜினாமா செய்ய சொல்கிறார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றால் நான் ராஜினாமா கூட செய்கிறேன். ஆனால் அது அவரின் பிரச்சனை தீராது என்று கூறியிருந்தார் அமித்ஷா. இந்த நிலையில்தான் இவர் ராஜினாமா செய்யவும் கைது செய்யப்படவும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இவரை தீவிர விசாரணை நடத்தவும் இவருக்கு தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.